அன்புடைய வாடிக்கையாளர்கள் உங்கள் காசா ப்ரொமோட்டர்ஸ். இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். மதுரையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். அது நம்ம இப்போ சேலுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, கம்மியான விலையில் கொடுக்குறோம். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் ஆகக்கூடிய ஒரு இடம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படி எங்கே இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. நம்ம மதுரையில் அலங்காநல்லூர் கிட்ட கவர்மெண்ட் இப்போ புதுசாக பண்ண அந்த ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, கலைஞர் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம். அது ஒட்டியே தாங்க நம்மளோட இடம் அமைஞ்சிருக்கு. ஒட்டியனோ ஏதோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரோ அப்படிலாம் கிடையாதுங்க. ஒட்டியன்னா அந்த ஸ்டேடியத்தோட காம்பவுண்ட் வால் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம இடத்தோட பவுண்டரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் தான் நம்ம சேலுக்கு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம இடத்தோட வந்து பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் 21 சென்ட். ஸோ ஒரு இடம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்ப்போம். அது இடத்தோட என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது ஏன் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லதுன்னு நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 3 விஷயத்தில் இப்போ இதை பார்ப்போம். லொக்கேஷனை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கலைஞர் அந்த ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் தான் நம்மளோட இடம் இருக்குது. ஸோ நம்ம இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 4-வே ஆக்சஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் ஊர்லேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டரில் அந்த ஸ்டேடியம் வந்துடும். ஸோ ஸ்டேடியத்தோட்டியே நம்மளோட இடம். ஸோ அந்த அலங்காநல்லூரில் 4-வே ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி நீங்கள் நேராக போனாலுமே டேரெக்டாக திண்டுக்கலுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ லொக்கேஷன் வைஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ ரெண்டாவதாக பார்த்துருவோம். இந்த இடத்துல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச் போர் சப்ளை இந்த இடத்துல இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை நான் சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத்தான வாட்டர் சப்ளை இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஃப்ரீ கரண்ட்டுமே இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா மரங்கள். ஸோ மரங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கான ஒரு பழமையான ஒரு மாமரமே சொல்லலாம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், மாம்பழங்க அந்தளவுக்கு காய்ச்சி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு வாட்டர் சப்ளையும் அந்த இடத்துல இருக்கிறனால தான் இந்த அளவுக்கான ஒரு மாமரமும் அதோட குரோத் இருக்குது. இது போக பல மரங்கள் இருக்குது, தென்னை இருக்குது, இந்த மாதிரி பழங்கள் நிறையா இருக்குது. ஸோ அது போக ஒரு ஃபிஷ் ஃபார்முமே அங்கே இடத்துல இருக்குது. அது போக அவுட்ரு வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு மவுண்டன் வியூ. ஸோ பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ப்ளஸ் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா அப்படின்றனே சொல்லலாம். அண்ட் மூணாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இது நல்ல இடம் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நத்தம் எப்படி ஒரு 2 வருஷத்தில் எந்த மாதிரியான க்ரோத் இருந்துச்சோ அதே மாதிரியான க்ரோத் தான் இந்த இடத்துக்குமே இருக்கும். ஸோ நம்மளோட ஹியூஜ் ப்ராஜெக்ட் ஒட்டியே நம்மளோட இடம் இருக்குது. அதை சுற்றியுமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ டெவலப்மெண்ட் ஆகும்பொழுது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்தும் இன்க்ரீசஸ் ஆகும். ஸோ அப்படின்றத பார்க்கும்பொழுது இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுன்னே சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பொருத்தமான ஒரு ஏரியான்னு கூட சொல்லலாம். தேர்டு வந்து வைக்கிறோம் நினைக்கிறவங்களுக்கு, இல்லை ஹோட்டல்ஸ் வைக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு, இவங்க இந்த எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அடாப்ட் ஆகிக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ, இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ, இல்லை ரெக்குயர்மெண்ட் இருந்தாலோ, இல்லை சந்தேகங்கள் இருந்தாலோ தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இப்படிக்கு உங்கள் காசா ப்ரொமோட்டர்ஸ்.